நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் மலத்தை கொட்டியது சரிதான் என்று நியாயப்படுத்திய செந்தில்வேல், தமிழ் கேள்வி செந்தில்வேலுக்கு இந்த தம்பியின் சில கேள்விகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால எனது இன்றைய விவசாய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2-3 நாட்களாகவே தக்க பூண்டு விதைச்சு இப்ப 40 நாளை தாண்டிருச்சு. அதுல ஓரம் குத்தி தண்ணியை விட்டு சரையை பாய்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை அதை ஓரத்தை குத்தி தண்ணி பாய்ச்சிட்டேன். இப்ப திரும்பி இன்னைக்கு காலையில ஒரு வயலை தண்ணி விட்டு இன்னைக்கு நஞ்சை ஓட்டியாச்சு. அதாவது இந்த நஞ்சை வயலை பொறுத்த வரைக்கும் நஞ்சை ஓட்டத்துக்கு முன்னே சரையை பாய்ச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மோட்டார் தண்ணி மட்டும் போய் பாய்ஞ்சதுன்னா நஞ்சை ஓட்ட முடியாது, சீக்கிரம் பாயாது. அதனால பக்கத்து காட்டுக்கார அண்ணன்கிட்டையும் அவங்ககிட்டயும் அந்த தண்ணி அவங்க மோட்டார்லையும் தண்ணி விடுறதுக்கு கேட்டு இப்படி 2 மோட்டார் தண்ணியை விட்டு இன்னைக்கு காலையில ஒரு வயல் நஞ்சு ஓட்டியாச்சு. இன்னும் 2 வயல் இருக்கு. அதை இன்று இரவு ஒரு வயலும், திரும்பி விடிகாலம் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வயலும், அப்படி 2 வயலையும் ஓட்டி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் அது மட்டம் கட்டணும். அதெல்லாம் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறோம் தான் இந்த ஒரு காணொலி பதிவு. சரி நண்பர்களே, வாங்க நேராக அப்படியே இதுக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னால சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வீட்லயும் அந்த படிக்கறையில உங்க வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மலம் கலந்த நீரையும் அந்த மலத்தையும் கூட்டிட்டாங்க. இதற்கு பல தரப்பு மக்களும் பல தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க, கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு செயல்பாட்டை ரொம்ப வரவேற்றாங்க, ரொம்ப கொண்டாடினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே திமுக மீது பல விமர்சனங்களையும் பல குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது திமுக ஊழல்கள், அவருடைய நிர்வாக முறைகேடு, சீர்கேடு, இது எல்லாத்தையும் தனது கருத்துக்கள் மூலமா புட்டு வச்சுட்டு இருக்காரு. இதன் மூலமா ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகள் என்னன்னா, சவுக்கு சங்கர் மீது ஒரு வன்மத்தோட தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரியான இந்த சமயத்துல சவுக்கு சங்கர் இந்த துப்புரவு தொழிலாளரை பற்றின ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாரு. அது அந்த தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது தவறான கருத்து தான், நம்ம அதை ஆதரிக்க போறது கிடையாது. அந்த கருத்தை சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்க கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி தெரிவிச்சதுக்காக இந்த துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது உண்மையிலேயே அதை இந்த செயலில் ஈடுபட்டது துப்புரவு தொழிலாளர்கள் கிடையாது, அது திமுகவினுடைய கைக்கூலிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்ப துப்புரவு தொழிலாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய கைக்கூலிகள் இந்த ஒரு மோசமான ஒரு மட்டகரமான இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. சரி, அப்படி என்ன சவுக்கு சங்கர் இந்த துப்புரவு தொழிலாளர்களை பற்றி தவறா பேசிட்டாரு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 50,000 மாசம் ஒரு 50,000 கொடுத்துட்டா அவங்க பாட்டுல வீட்டுல சரக்கு அடிச்சுட்டே கம்முனு அவங்க பாட்டுல வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டாரு. இதை பார்த்து அந்த திமுக கைக்கூலிகள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க பாருங்க, உங்களை அதாவது துப்புரவு தொழிலாளர்களை பற்றி சவுக்கு சங்கர் அது மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துப்புரவு தொழிலாளர்களே சவுக்கு சங்கர் வீட்டுல போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து அவங்க வீட்டுல மலத்தை கொட்டினதா மாதிரி ஒரு போலி நாடகத்தை முன்னிறுத்தி இதுல இந்த திமுக கைக்கூலிகள் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இதை பார்த்த பல தரப்பு மக்களும் வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஆனா இதை பார்த்த நமது தமிழ் கேள்வி அண்ணன் செந்தில் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, செந்தில் வேணா யாருன்னு தெரியல பாக்காதீங்க, அதாங்க திமுக முட்டு, அதாவது சொம்புன்னு சொன்னா கூட கோச்சிக்குவாரு, திமுக அண்டா. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு காணொலி போட்டிருக்காரு. அதுல அந்த காணொலியுடைய தொடக்கத்துல முதல்ல சொல்றாரு, அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் சவுக்கு சங்கர் வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி மலத்தை கொட்டினது அப்படிங்கிறது அந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். இருந்தாலும் சவுக்கு சங்கர் பேசின பேச்சுக்கு அவர் வார்த்தை மூலமா சாக்கடையை கொட்டினதுக்கு இவர்கள் இந்த மலத்தை கொட்டினது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல எதிர்க்கிறது மாதிரி எதிர்த்து அப்புறம் அப்படியே அவருடைய இந்த போக்குக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு நியாயம் கைப்பிக்கிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த திமுக அண்டா செந்தில்வேல் அவர்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் மீதோ ஒரு குழுக்கள் மீதோ ஒரு சமூகத்தினர் மீதோ இந்த மாதிரியான கருத்துக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் வைக்கிறதும் சரி, இல்ல பத்திரிகையாளர்கள் மற்ற சமூக ஆர்வலர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய வகையில கருத்துக்களை பதிவிடுறது அப்படிங்கிறது சொல்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து வந்துட்டு தான் இருக்கு. இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செஞ்சிருக்காங்க. அதுல சவுக்கு சங்கரும் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது தவறான கருத்து தான், இதை நம்ம ஆதரிக்க போறது கிடையாது, இது தவறுதான். ஆனா இதற்கு போய் வீட்டுல போய் மலத்தை கொட்டுறது, வீட்டுல இந்த படிக்கறையில போய் மல கழிவு நீரை கலக்கிறது கொட்டுறது அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு சரியான செயல், இதை யாராலும் ஏத்துக்க முடியாத ஒரு செயல். இது என்னதான் செந்தில்வேல் முட்டு கொடுத்தாலும், இது நியாயம் கற்பித்தாலும், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய அந்த கைக்கூலிகள் செய்த இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு அடி கூட அடிச்சிக்கலாம், வேற என்ன வேணாலும் பண்ணலாம், வழக்கு போடலாம், அவர் கைது பண்ணலாம்,
ஒரு வருஷம் என்ன நீங்க வந்து அவருக்கு சிறையில கூட நீங்க அடைக்கலாம், என்ன வேணும் பண்ணலாம். அதற்காக நம்ம வீட்டில் புழங்கக்கூடிய இந்த வீட்டுல அந்த படுக்கறையில போயிட்டு இந்த மாதிரி ஒரு மலத்தை வந்து கொட்டுறது, கழிவுநீரை கொட்டுறது அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஆனா பாரு, இந்த திமுக அந்த அண்டா செந்தில் வந்து இதை வந்து நியாயப்படுத்துறாரு, நியாயம் கற்பிக்கிறாரு. தனது எதிரிகளுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது. எதிரிகளுக்கு மட்டும் இல்ல, துரோகிகளுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து நம்ம செய்யக்கூடாதுங்க. வேற என்ன வேணுமாலும் செய்யலாம், ஆனா இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான செயலை வந்து செய்யவே கூடாது. இப்ப இந்த திமுக அண்டா செந்தில்வேலுக்கு நான் கேட்கக்கூடிய இந்த தம்பியினுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் மட்டும் தான் இந்த மாதிரி பேசிட்டாரா? வேற யாருமே பேசலையா? குறிப்பா இந்த திமுக தலைவர், முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர், நாளைய தலைவர், இவர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப கண்ணிய ஒழுக்கர்களா? இந்த மாதிரி அவதூறான தவறான கருத்துக்களையே மற்றவர்களை நோக்கியோ இல்ல மற்ற சமூகத்தையோ மற்ற தனிநபரையோ வந்து விமர்சிக்கவே இல்லையா? கருணாநிதி, முன்னாள் தலைவர் கருணாநிதி வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்களுக்கு தலையில அடிபட்டு காயம் வரும்போது அதை பார்த்து இந்த காயம் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னாராம், இது வந்து மாதவிடாய் காலத்துல வர்ற ரத்த போக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்து. ஒரு பிரதமராக இருந்தவங்க அவங்கள பார்த்து இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவிடுறதுக்கு எப்படிதான் மனசு வருங்க? அப்ப இதை வந்து கொஞ்சம் கூட கூச்சநாச்சு இல்லாம வாய் கூசாம இப்படி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். அப்ப இதெல்லாம் வந்து சரியா? என்ன அண்ணே, திமுக அண்டா செந்தில் அண்ணே, இதெல்லாம் வந்து சரிங்களாண்ணே? இப்ப இந்நாள் தலைவர், இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க இவ்வளவு மோசமா பேசிருக்காங்க தெரியுமா? இப்ப இந்த எடப்பாடியை பற்றி, இந்த சசிகலாவை பற்றி, அதுக்கப்புறம் நாளைய தலைவர்னு சொல்லி தூக்கி கொண்டாடிட்டாங்கல்ல இந்த உடன்பிறப்புகள், உதயநிதி ஸ்டாலின் அவர் எவ்வளவு கேவலமா இதே இந்த 2 கால்களுக்கு இடையில் போய் ஊர்ந்து சென்று அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அசிங்கமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாருங்க. அப்ப அதெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் உங்க காதுக்கு கெட்டலையா? இதுல வந்து ரொம்ப நாகரிகமான வார்த்தையா? அப்ப அவரு பேசுறதை விரைவா வந்து சவுக்கு சிங்கர் வந்து பேசிட்டாரு. அப்புறம் இவங்க அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரா ராசா, அவர் வந்து எடப்பாடி அவர்களுடைய தாயரை பற்றி எவ்வளவு இழிவா எவ்வளவு கேவலமா வந்து விமர்சனம் பண்ணியிருந்திருக்காரு. அப்ப அதெல்லாம் வந்து நியாயமா? அந்த மாதிரிலாம் பேசலாமா? அதெல்லாம் வந்து வாயிலேயே சாக்கடையை கொட்டுறதுக்கு நியாயம் அர்த்தமா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு திமுக முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர், நாளைய தலைவர், கொள்கை பரப்பு செயலாளர் வந்து முக்கியமான நிறைய பேச்சாளர்கள் வந்து இந்த அளவுக்கு வாயில வந்து அவ்வளவு அசிங்கமான சாக்கடையில் வந்து எல்லாம் கொட்டி தீர்த்து இருக்காங்க மற்றவர்கள் மீது. அப்ப அதையெல்லாம் கண்டுக்காத செந்தில்வேல், திமுக அண்டா செந்தில்வேல் வந்து சவுக்கு சங்கரை, அப்ப இதையெல்லாம் கண்டுகொள்ளாத திமுக அண்டா செந்தில்வேல் இப்படி சவுக்கு சங்கர் பேசுறதுக்கு மட்டும் இப்படி வரிஞ்சு ஏறிட்டு வராரே, இதுக்கு என்ன காரணம்? அப்ப திமுக வந்து ஒருத்தர் பேசுனாங்க செஞ்சாங்கன்னா அது வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது, மற்றவங்க பேசும்போது வந்து உங்க கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. என்னங்க அண்டா செந்தில்வேல், அதாவது அண்டா செந்தில்வேல் அண்ணே, அதாவது திமுக அண்டா செந்தில்வேல் அண்ணே, நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுங்க, இந்த அளவுக்கு முட்டி தேர அளவுக்கு முட்டு கொடுக்காதீங்க. உங்க தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்றவர்கள் மீது வந்து விமர்சனம் வைங்க, கருத்துல வைங்க. இப்படி உங்க தலைவர்கள் மீது இப்படி உங்க கட்சி தலைவர்கள் மீது இவ்வளவு ஒரு அழுக்கையும் இவ்வளவு ஒரு அசிங்கத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களை பற்றி நீங்க வந்து விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது, எந்த தார்மீகமும் கிடையாது. சரிங்களா? அதனால முதல்ல உங்க கட்சி தலைவர்களை பற்றி போய் பாருங்க. உங்க கட்சியினுடைய ஆட்சியினுடைய அந்த சீர்கேட்டை அதெல்லாம் கொஞ்சமாவது பேசுங்க, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு திமுக மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு கருத்தை வைக்கிறாங்க, ஒரு எதிர்கருத்தை வைக்கிறாங்க, அந்த முறைகேடுகளை வந்து சொல்றாங்க அப்படின்னா அப்படியே வந்து பாஞ்சி பிரான்றது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. நீங்க வேணுமா திமுக அண்டாவா இருக்கலாம், ஆனா மற்றவர்களும் அந்த மாதிரி திமுக அண்டாவா இருக்க முடியாது. நாங்க வந்து ஓரளவுக்காவது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள், ஊழல்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க எடுத்து சொல்லதான் செய்வாங்க. அது வந்து இதுதான் உண்மை. சரிங்க நண்பர்களே, இந்த திமுக அண்டா செந்தில்வேலுக்கு நம்ம கேட்கக்கூடிய நம்ம மனதில் எழுந்த சில கேள்விகளை தான் நம்ம வந்து முன் வச்சிருக்கோம். இதுக்கு அவர்கிட்ட எந்த பதில் இருக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் வந்து திமுக குத்தரிமையாக திமுக அண்டாவாக இருக்காரு. அதனால வந்து அது எந்த பதில் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் கேட்க வேண்டியது நமது கடமை. அதனால இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கோம். சரி நண்பர்களே, அதே சமயத்தில் 2026 தேர்தலுக்கு இன்னும் சரியான ஒரு வருடம் தான் இருக்கு. அதற்குள்ள நம்ம கட்சியுடைய கிளைக்கடைப்பை வந்து உறுதிப்படுத்தணும், கட்டமைப்பை ஏற்படுத்தணும், மக்களுக்கு நமது கட்சியுடைய கொள்கைகளையும் அண்ணன் சீமானையும் கொண்டு போய் சேர்க்கணும். இதற்காக நமது உறவுகள், பொறுப்பாளர்கள் களத்தில் இறங்கி தீவிரமா செயல்பட வேண்டியிருக்கு. நான் வந்து விரைவில் இப்ப இந்த ரஞ்ச வேலைன்னு சொல்லியிருக்க முடியல, இன்னும் ஒரு வாரத்தில் வர வெள்ளிக்கிழமைக்குள்ள எனது இந்த ரஞ்ச வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதன் பிறகு நான் களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நான் வந்து தயாராகிடுவேன். அதனால அந்த நிகழ்வை வந்து நமது கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும் வந்து முன்னெடுக்கணும். நிச்சயம் நம்ம வெற்றியை நோக்கி பயணம். சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்து ஒரு காணொலி பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.